ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அருண் கதையில ஜூலை 7 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வில்லி இருக்காங்கல்ல, அவங்களோட அம்மாவை ஒரு ரூம்ல போட்டு யாருக்கும் தெரியாம வச்சிருக்காங்க. யாரு வீட்ல அப்படின்னா, நம்ம ராமச்சந்திரனோட வீட்ல தான் வச்சிருக்காங்க. அங்க ஒரு மாதிரி ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்கு, அங்கதான் வச்சிருக்காங்க. அதே நேரத்துல அந்த வில்லி அடிக்கடி போயிட்டு வர்றது நம்ம ஹீரோயினுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. என்னடா இது, இவ அடிக்கடி அந்த பக்கமா போயிட்டு வராளே அப்படின்னு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. அப்பதான் அந்த ஸ்டோரேஜ் ரூம் பக்கமா ஒரு சத்தம் வரத நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க. ஹீரோயினோட அக்காவும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப சத்தம் வந்ததோட ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல விஜய் தான் இருக்காங்களே தவிர்த்து வேற யாருமே இல்ல. அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, நீ இங்க என்ன பண்ற, அடிக்கடி இங்கேயே வந்துகிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, நான் ஒண்ணு இங்க அடிக்கடி வரலையே, ஏதோ சத்தம் கேட்டுச்சு அதான் நான் வந்தேன். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, எங்களுக்கு இப்பதான் சத்தம் கேட்டுச்சு, நாங்க வந்தோம், அதுக்கு முன்னாடியே நீ வந்துட்டியா? அதுக்கு நம்ம வில்லி சொல்றாங்க, இல்ல சும்மா ஏதோ எலி வந்த மாதிரி இருந்துச்சு அதான் பார்த்தோம். இதை கேட்டதும் நம்ம ஹீரோயினும், ஓ அப்படியா, எலி வந்துச்சுன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. ஹீரோயினோட அக்கா சொல்றாங்க, இங்க பாருடி, எனக்கு என்னமோ 2 நாளா சந்தேகமா இருக்கு. இவ 2 நாளா இந்த பக்கமே வந்துகிட்டு இருக்கா, யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கா, தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ ஏதோ சந்தேகமா இருக்குடி. இவ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறா, அதுவும் என்கிட்டயும் சொல்லாம கூட மறைக்கிறா. ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாடி, யாரும் இருப்பாங்களோ அந்த ரூம்ல அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஒருவேளை இவளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து இருக்காங்களோ. அதுக்கு அக்கா சொல்றாங்க, அப்படி கூட இருக்கலாண்டி, நம்ம கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிறதுக்காக இவ ட்ரை பண்றா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, சரி இரு, நான் என் புருஷன்ட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றேன், அவர் என்ன சொல்றாருன்னு பாக்கலாம் அப்படின்னு சொன்னதோட அக்காவும் சரி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா வில்லி சொல்றாங்க, என்னக்கா இன்னும் பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க, இங்க ஒண்ணும் இல்லக்கா அப்படின்னு சொன்னதோட ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. போனத்தோட வழக்கம் போல வில்லி கதவை சாத்திட்டு அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க, அம்மா இங்க வாமா அப்படின்னு. அப்ப அவங்க வெளியில வந்துட்டு, சொல்லிடி என்னாச்சு? அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நீ எனக்கு சரியான ஆப்பு வைக்க போற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நீ மரியாதையா இந்த இடத்த விட்டு இப்பயே போ. அம்மா சொல்றாங்க, சரிடி நான் போறேன். ஆனா நான் எங்க போவேன் தெரியுமா? நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவேன். அங்க போயிட்டு உன்னை பத்தி தான் சொல்லுவேன், பாத்துக்கோ. இது கேட்டதோட வில்லிக்கு செம்ம கோவம். அம்மா என்னம்மா, இந்த வீட்டுக்கு நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கறது உனக்கு தெரியும்ல. இந்த வீட்டுல உள்ள எல்லாரையுமே பழி வாங்கணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன். ஆனா தேவையில்லாம நீ பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்க. எனக்கு என்னமோ நீ என்ன இந்த விஷயத்துல கோத்தி விட்டுட்டு போக போறன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு அந்த வில்லியோட அம்மா சொல்றாங்க, இங்க பாருடி, எனக்கும் உன் அப்பா மேல பாசம் இருக்குடி, இல்லைன்னு சொல்லல. ஆனா நானும் தானே இப்ப பிரச்சனையில இருக்கேன். என்னை பிரச்சனையில இருந்து காப்பாத்த வேண்டியது என் மகளான உனக்கு தானடி பொறுப்பு இருக்கு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அதெல்லாம் சரி, எனக்கு பொறுப்பு இருக்குதான். அதுக்காக என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறியா? இங்க பாரு, ஒழுங்கா இந்த இடத்த விட்டு இப்பயே போயிரு. அதுக்கு அம்மா சொல்றாங்க, இங்க பாருடி, இன்னைக்கு மட்டும் இருந்துக்கிறேன், அப்புறம் நாளைக்கு காலையிலேயே நான் எப்படியாவது போயிடுறேன்டி. இதை கேட்டதோட வில்லியும் சரி இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. கதவை சாத்திட்டு வெளியில வரத நம்ம ஹீரோயினோட அக்காவும் பாக்குறாங்க. அப்ப வில்லி அந்த இடத்துல இருந்து பதட்டமாவே போறாங்க. அப்ப அக்கா சொல்றாங்க, பாத்தியாடி, அந்த ரூமுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம போனா அவங்கள அவ ஒளிய வச்சிடறா, நம்ம எப்படியாவது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா நான் இத பத்தி என் புருஷன்ட்ட சொல்றேன் அப்படின்னு சொன்னதோட அக்காவும் சரிடி அப்படின்ட்டு போறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோன் வராரு. ஹீரோ வந்ததோட ஹீரோயின் நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, இங்க பாரு, நேத்து 2 நாளா அந்த நம்ம எதிரி இருக்கால, அவ அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கே அடிக்கடி போயிட்டு வராளே, அதை பார்த்தா சந்தேகமா இருக்கு அப்படின்னு உன்கிட்ட சொன்னல. அந்த ரூம்ல யாரும் இருக்காங்க, யாரோ ஒருத்தவங்கள அவ ஒளிய வச்சுக்கிட்டு இருக்கா, அவங்கள ஃபர்ஸ்ட் வெளியில கொண்டு வரணும். அதுக்கு அவர் சொல்றாரு, ஓகே தரமா பண்ணிடலாம். எனக்கும் 2 நாளா சந்தேகம். அன்னைக்கு நைட்டு 4-5 தடவை காஃபி எடுத்துட்டு வந்தா பாரு, அப்பவே எனக்கு சந்தேகம் யாரோ குடுக்கறதுக்காக தான் போறா அப்படின்னு. ஆனா நான் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஆனா இப்பதான் சந்தேகம் வலுத்திருக்கு. சரி நான் பாத்துக்கிறேன், நான் சொல்ற விஷயத்த மட்டும் உன் அக்கா கிட்ட சொல்லு. இது கேட்டதும் நம்ம
ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. ஹீரோயின் நேரா அவங்க அக்கா போய் கூப்பிடுறாங்க. அப்ப அவங்க வெளியில வராங்க. வெளியில வந்ததோட ஹீரோயின் சொல்றாங்க, அக்கா நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், அத சரியா சொல்லிடுறியா? இது கேட்டதும் அக்காவும் சரி சொல்லிடு அப்படின்னதோட நம்ம ஹீரோயின் ஒரு திட்டத்தை சொல்றாங்க. இதை கேட்டதும் அக்காவும் சரிடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போனதோட அவங்க மாமா, அப்புறம் அவங்க அம்மா வள்ளியம்மா, அவங்க தங்கச்சி தங்கச்சி புருஷன் அப்படின்னு அவங்களோட புருஷன் அப்படின்னு எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததோட அக்கா புருஷன் கேக்குறாரு, இப்ப எதுக்குடி நீ இந்த இடத்துல எல்லாரையும் கூப்பிட்ட அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, என்னங்க வீட்டுல ரொம்ப நாளா எலி தொல்லை தாங்க முடியல தெரியுமா? எங்க பார்த்தாலும் ஒரே எலிகடையா இருக்கு. அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல எல்லாம் எவ்வளவு பெரிய எலி இருக்குன்னு எனக்கே தெரியல. எந்த பொருளை எடுக்க போனாலும் ஏதாவது ஒண்ணு கீழே விழுந்து உடைஞ்சுக்கிட்டே இருக்கு. எலி எல்லாம் வீட்டுல இருக்கிறத நல்லதே கிடையாது. அதான் எலி பிடிக்கிறதுக்காக ஒரு ஆளை வர சொல்லலாம்னு உடனே சரி ஆளை வர சொல்லிடலாம். ஒரு எலி வீட்டுல இருக்கிறது நல்லதே கிடையாது. அந்த எலிய பிடிச்சு உடனே நம்ம வந்துட்டு மருந்து வச்சு கொண்டுறணும். அதனாலதான் நான் வந்துட்டு எலி பிடிக்கிறவங்கள வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, ஆமா எனக்கும் ரொம்ப நாளா வந்துட்டு ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. அதனால எலி பிடிக்கிறவங்களை வர சொல்றது நல்லதுதான் அப்படின்னு சொன்னதோட அக்காவும் சரி எல்லாரும் கொஞ்சம் வெளியில போமா அப்படின்னு கேட்டதோட அப்ப வில்லி அதிர்ச்சியாகி, அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க, எலி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்களும் இந்த வீட்டுக்குள்ள தானே இருக்கோம். நாங்க யாராவது எலிய பாத்திருக்கோமா? நீ பாத்திருக்கியா அப்படின்னு அவங்க புருஷனை கேட்க, அதாவது கார்த்தியை கேட்க அவர் சொல்றாரு, நான் எலிய பாத்திருக்கனே அப்படின்னு. இது கேட்டதோட வில்லி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது இவங்க எல்லாரும் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு. அப்ப அக்கா சொல்றாங்க, சரி எல்லாரும் வெளியில வாங்க, அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியில வந்துருவாரு அப்படின்னு சொன்னதோட எல்லாரும் வெளியில வராங்க. வெளியில வந்ததோட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, என்னாச்சு அப்படின்னு தெரியாத மாதிரி கேக்குறாங்க. அப்ப ஹீரோயினோட அக்கா சொல்றாங்க, ஒண்ணு இல்லடி, வீட்டுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு எலியோட தொல்லை ரொம்ப தாங்க முடியல. அதான் அந்த எலிய வெளியில புடிச்சிட்டு வரணும். அதனாலதான் ஆட்களா வர சொல்லியிருக்கோம். இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, ஓ அப்படியா அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அக்கா வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் மாஸ்க் கொடுக்குறாங்க. இந்தாங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் மாஸ்க போட்டுங்க. அப்புறம் அது அந்த மருந்து வந்து இன்ஃபெக்ட் ஆயிரும். அந்த எலியே சாகுதுன்னா அப்புறம் நம்ம செத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு. இது கேட்டதும் விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ அம்மா வேற அங்க இருக்காங்களே அப்படின்ட்டு விஜய் நைஸா அந்த இடத்துல இருந்து நழுக பார்க்க அப்ப ஹீரோ டக்குன்னு விஜய பார்த்து, ஓய் நீ எங்க போற அப்படின்னு கேட்டதோட வில்லி அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அப்பதான் வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு எல்லாரும் இந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்கோம், நீ மட்டும் எங்க போற அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடா இது எல்லாருமே நம்மள சுத்தி வளைக்கிறாங்களே, நம்மளால இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக முடியாதோ? ஐயோ அம்மா இன்னைக்கு அந்த எலியோட விஷத்தால என்ன ஆக போறாங்களோ தெரியலையே அப்படின்னு பயப்படுறாங்க. அப்பதான் மாமா சொல்றாரு, இங்க பாருங்க யாரும் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக கூடாது. அந்த எலி மருந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது தெரியும்ல, எல்லாரும் இந்த இடத்துல இருங்க, புகை போட போறாங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. வந்துட்டு இங்க பாருங்க யாரும் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ள போறாரு. இத பார்த்துட்டு அந்த வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ நமக்குன்னு இருந்தது ஒரே ஒரு அம்மா மட்டும்தான், அவளோட கதையும் முடிய போகுதே அப்படின்னு நிக்கிறாங்க. வில்லியோட முகம் வந்துட்டு அப்படியே மரண பயத்துல இருக்கிறத நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாக்குறாங்க. இவ இந்த அளவுக்கு பயப்படுறா அப்படின்னா கண்டிப்பா வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு. அப்ப வீட்டுக்குள்ள மருந்து போடுறவரு போறாரு. போயிட்டு செமையா புகை போடுறாரு. வீட்டுக்கு வெளியில உள்ளவங்க நம்ம ஹீரோயினோட அக்கா வந்துட்டு எல்லாருக்கும் மாஸ்க் கொடுக்குறாங்க. கட்டாயம் எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் கொடுக்க எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கிறாங்க. அப்ப அவர் புகையடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம அக்காவோட புருஷன் கேக்குறாரு, என்ன இது மருந்து போட்டதோட வீட்டுக்குள்ள எலியெல்லாம் இருக்கும், எல்லாம் வந்துரும்னு சொன்னீங்க, ஒன்னும் வர மாதிரி தெரியலையே. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அங்க இருக்கிறது சின்ன எலி இல்ல, அவ்வளவு பெரிய எலி. அது மயக்கம் மட்டும் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு. அதே நேரம் அக்காவும் ஆமாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. புகை போட்டு முடிச்சுட்டு அவர் வெளியில வராரு. வெளியில வந்ததோட அவர் சொல்றாரு, சார் இங்க எதுவும் எலி இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னதோட உடனே நம்ம ஹீரோயினோட அக்காவும் சரி இந்தாங்க காசு அப்படின்னு காசு கொடுத்து அனுப்புறாங்க. அவர் போனதோட நம்ம மாமா கேக்குறாரு,
சந்திரன் மாமா, என்ன நடக்குது இங்க? எலி இருக்குன்னு சொல்லி ஆள வர சொன்னீங்க, ஆனா உள்ளாரதான் எதுவும் எலி இருக்கிற மாதிரி தெரியலையே. அதுக்கு ஹீரோயினோட அக்கா சொல்றாங்க, இங்க பாருங்க, கொஞ்ச நேரம் பொறுங்க மாமா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, ஒரு வேலை எல்லாம் ஸ்டோரேஜ் ரூம்ல போயிட்டு செத்து கிடக்குதோ, வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னதோட வில்லி ரொம்ப அதிர்ச்சியாகி, வீடு இங்க இருக்கும் பொழுது ஏன் அங்க போறீங்க? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நல்லா இருக்கு கதை, வீட்டுக்குள்ளேயே எலி இருக்கும், எந்த இடத்துல பொருள் எல்லாம் அதிகமா அடுக்கி வச்சிருப்போமோ அந்த இடத்துலதான் எலி இருக்கும், ஏன் இது தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதோட செம ஷாக் ஆகுறாங்க அந்த வில்லி. அப்ப ஹீரோ வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போயிட்டு அங்க உள்ள பொருள் எல்லாத்தையுமே பாக்குறாங்க. அப்பதான் வில்லி சொல்றாங்க, நான் சொன்னேன்ல இங்க எங்கேயுமே வந்துட்டு எலி இல்ல அப்படின்னு. அப்ப ஒரு பீரோல்குள்ள இருந்து சிரிப்பு சத்தம் கேக்குறத எல்லாரும் கேக்குறாங்க. சிரிப்பு சத்தம் கேட்டதோட எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, பீரோல்குள்ள இருந்து சிரிப்பு சத்தம் கேக்குது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, பாத்தீங்களா எலி இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க போறாங்க. அப்ப வில்லி தடுக்க போறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க மாமா, இருங்க மச்சான், அதை ஏன் போய் திறக்கிறீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஏன் உங்க யாருக்குமே சிரிப்பு சத்தம் கேட்கலையா அப்படின்னு. அப்ப ஹீரோவோட அத்தை சொல்றாங்க, ஆமா உள்ளார சிரிப்பு சத்தம் கேட்கிற மாதிரிதான் இருக்கு, இது பொம்பளை சிரிக்கிற மாதிரில இருக்கு, கதவை திறடா அப்படின்னு சொன்னதோட கதவை திறக்கிறாங்க. பார்த்தா அதுக்குள்ள இருந்து அந்த வில்லியோட அம்மா வெளியில வராங்க. அவங்கள பார்த்ததோட அங்க உள்ளவங்க எல்லாருக்குமே பேரதிர்ச்சி. உயிரோட வர அந்த வில்லியோட அம்மாவை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. நேரா அந்த விஜயையும் பாக்குறாங்க. அப்ப வள்ளி என்ன பண்றாங்கன்னா, நேரா அவளை பார்த்துட்டு, இது அந்த விஜயோட அம்மா தானே, இவ உயிரோட இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் ஹீரோ சொல்றாரு, இந்த எலி வெளியில வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி பண்ணோம். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நாங்க ஒன்னும் எலி மருந்து எலி புகை போடல, நாங்க போட்டது லாஃபிங் கேஸ், அதனாலதான் இவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அங்க உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப வில்லிக்கும் பேரதிர்ச்சி. அப்ப அந்த வில்லியோட மாமா கேக்குறாங்க, என்னமா நடக்குதுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த வில்லிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, மாமா நாங்க சொல்றோம், இவ நம்ம எல்லாருமே செமையா ஏமாத்திட்டா, இவ்வளவு நாளும் இவளுக்கு யாருமே இல்ல, அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையுமே எப்படி ஏமாத்தினா, அவ அம்மா உயிரோட இருந்திருக்காங்க, இதுதான் அவங்க அம்மா, அவங்க எல்லாருக்கும் தான் பார்த்தா தெரியுமே அப்படின்னு சொல்ல, ராமச்சந்திரன் நேரா வில்லிய பார்த்து, ஏய் இங்க என்ன நடக்குது, அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி இங்க எல்லார்கிட்டையும் போய் சொன்ன. அதுக்கு வில்லிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. வில்லி வந்துட்டு அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்ற, எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சாதாரணமா சொல்ற அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது கேட்டதும் வில்லிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப அந்த ஹீரோவோட அத்தை இங்க இருந்து வந்துட்டு வில்லிய பார்த்து, இங்க பாரு, வீட்டுல என் மக அவ்வளவு சொல்லியும் நான் கேட்கவே இல்லை, உனக்குதான் நான் சப்போர்ட் பண்ணேன், நீ எந்த வித தப்பும் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உனக்கு நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணேன், ஆனா கடைசியில எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்க, அப்ப வீட்டுல நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே நீ தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்லத்த, இல்ல சித்தி, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல சித்தி அப்படின்னு. அதுக்கு அந்த வில்லி சொல்றதை கேட்டுட்டு நம்ம வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, நீ இந்த வீட்டை விட்டு போறதுதான் நல்லது அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், எனக்கும் அவருக்கும் தான் கல்யாணம் ஆகிட்டு இல்ல, நான் எப்படி இந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. அதுக்கு ராமச்சந்திர சொல்றாரு, இங்க பாரு, எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க, உன்னை இந்த வீட்டுக்குள்ள விடணுமா, மரியாதையா இப்ப இந்த வீட்டை விட்டு போக போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதும் அந்த வில்லி சரியான கோவத்துல அவங்க அம்மாவை முறைக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு, நான் அன்னைக்கே சொன்னல நீ யாரு இப்படிப்பட்டவ அப்படிங்கிறத வீட்டுல உள்ளவங்க கிட்ட நிரூபிச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துவேன் அப்படின்னு நான் அப்பவே சொன்னேன்னு, அதே மாதிரி உனக்கு ஒரு முடிவு கட்டிட்டேன், இப்ப வெளியில போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதோட அந்த வில்லிக்கு பேரதிர்ச்சி. அப்ப வில்லி அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு வெளியில போறாங்க. அவங்க போனதோட நம்ம வில்லி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, நான் அப்பவே சொன்னேன், நீங்க வரதுனால எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாகும், தேவையில்லாம எனக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குற
கண்டிப்பா அவங்க என்னை வீட்டை விட்டு துரத்த போறாங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க பத்தியா, உன்னாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு சொல்ல, அம்மா சொல்றாங்க, இங்க பாருடி, எதுக்குடி ஏன் மேல இப்படி கோவப்படுற? எது நடக்குதோ அதான் நடக்கும். ஏன் மேல கோவப்பட்டு நீ என்ன பண்ண போற? சரி விடு, அவங்கள வேற வழியில எப்படியாவது நம்ம பழி வாங்கலாம், நீ கவலைப்படாத. நமக்குன்னே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு வில்லி சொல்றாங்க, பக்கத்துல இருந்து இத்தனை நாளும் அவங்கள என்னால எதுவுமே பண்ண முடியல. அவங்க எல்லாரும் ஒத்துமையா இருந்ததுனால இப்ப நீ வந்த பிறகு நான் என்ன பண்ண போறேன்? இங்க பாரு, அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்ப அந்த வீட்டை விட்டு வந்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன வாய்ப்பு கிடைக்க போகுது? அதெல்லாம் ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உன்னால வந்துட்டு எங்க அப்பாவுக்காக என்னால பழி வாங்க முடியாம போயிருச்சு அப்படின்னு கோவப்படுறாங்க. இதை கேட்டதும் வில்லியோட அம்மா சொல்றாங்க, சரி விடுடி, பாத்துக்கலாம். அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஒருவேளை சோத்துக்காக இப்படி வந்துட்டு பண்ணிட்டியே அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோவையும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, மாமா, அந்த விஜய் வந்துட்டு ஏமாத்திதான் கார்த்தியவே கல்யாணம் பண்ணிருக்கா. அவ சரியான ஃப்ராடு மாமா. நம்ம எல்லாரையுமே நல்லா ஏமாத்திட்டா. நம்ம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருக்கும் சண்டையை மூட்டி விட்டது அவதான். இப்ப நாங்க கூட இந்த வீட்டை விட்டு போனதுக்கும் அவதான் காரணம். அவதான் என் புருஷன் மேல தேவையில்லாம அந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டு இப்படி பிரச்சனையா உண்டாக்குனா. இதை கேட்டதும் அந்த மாமா வந்துட்டு நேரா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இங்க பாரு, அவதான் இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் பண்ணிருப்பா அப்படின்னு. நான் கொஞ்சம் கூட யோசிக்காம இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரி பரவாயில்ல விடுங்கப்பா, ஏதோ நடக்க வேண்டியது நடந்து போச்சு, இதுக்கப்புறம் நடக்கிறத பார்க்கலாம். இனிமே அவளை இந்த வீட்டுக்குள்ள விடாதீங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு. அதுக்கு ஹீரோவோட அத்தை சொல்றாங்க, அதான் அவ போயிட்டாளேப்பா, இனிமே நமக்கு என்னப்பா பிரச்சனை, நீ வீட்டுக்குள்ள வாப்பா. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் கொடுத்த சவால் தான். அந்த சவால்ல இருந்து நான் கொஞ்சம் கூட மாறவே மாட்டேன். நான் சாதிச்சுட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா வள்ளியம்மா, நாங்க சாதிச்சுட்டாதான் இந்த வீட்டுக்குள்ள வருவோம் அப்படின்னு சொல்லி வைராகியமா பேசுறாங்க. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, எப்படியோ நீங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப நம்ம கார்த்திகும் பிருந்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியா அவ போயிட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ இந்த ப்ரோமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கண்டினியூஸா வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.